பேசிங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் மறக்காம ஒரு லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஆலில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 770 ஓகேவா. நம்ம வந்து பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 8 அல்லது 7ஆம் நம்பர் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து 7ஆம் நம்பர் ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துருப்போம். பி போர்டுக்கு 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அருமையான ஒரு இன்னிங்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக கிடச்சிருக்கு. ஓகே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டுக்கு சிங்கிள் நம்பர் இருக்குது. நான் இந்த வீடியோ காலையில் போகலான்னு இருந்தேன். நம்ம சேனலுக்கு யாரும் அதிகம் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏ போர்டுக்கு நம்ம 7ஆம் நம்பர் இங்கே வந்து சூப்பராக எடுத்தோம். அதே நமக்கு பி போர்டுக்கு 7 வந்து பாஸ் ஆகிடுச்சாலும் நம்ம வந்து வீடியோ போடல. நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிடுங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி சிங்கிள் மெத்தடெல்லாம் நான் உங்களுக்காக வீடியோ போட்டுவிட்றேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக்கை பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நானும் உங்களுக்காக உதவி பண்ணுவேன். ஓகேவா, எனக்கு ஒரு லைக் பண்ணுறனால உங்களுக்கு எதுவுமே வரப்போகிறது இல்லை. ஒரு லைக் பண்ணால் நம்ம கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். அதுக்கோசரம் தான் நம்ம லைக் பண்ணுன்னு சொல்கிறோம் எப்போ பார்த்தாலும். ஓகேவா. ஓகே மக்களே, நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் வச்சு நம்ம வந்து ஏ போர்டு சிங்கிள் நம்பர் தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் மெயினாக கொடுக்க மாட்டேன். பார்த்தீங்கன்னா பர்சனலுக்கு சிங்கிள் தான் நான் யூஸ் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா. ஓகே, நம்ம வந்து நான் 5 days ரிசல்ட் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 120 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு சிங்கிள் நம்பர் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 120 போட்டுக்கிறோம். ஓகேவா. 120 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷனை போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 136 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து முதல் நம்பர்ஸ் மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதல் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு நம்பர். ஓகேவா. பார்த்திங்கன்னா நம்ம வந்து 120 வச்சு எடுக்கல. நமக்கு வந்து ஏ போர்டில் 4ஆம் நம்பர் வந்து நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 460 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு என்ன வந்து பார்க்கலாம். ஓகேவா. பார்த்திங்கன்னா நம்ம வந்து 460 ரொட்டேட் ஆப்ஷன் 136 போட்டு எடுக்கல. நமக்கு முதல் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு நம்பர். ஓகேவா. பார்த்திங்கன்னா நம்ம வந்து 460 வச்சு எடுக்கல. நமக்கு வந்து 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 400 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா. பார்த்திங்கன்னா நம்ம வந்து 400ங்கிற ஆப்ஷன் போட்டு ரொட்டேட் ஆப்ஷன் 136 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா முதலுக்கு 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் முதலுக்கு ஒரு நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். நமக்கு வந்து 7ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு நம்பர். ஓகேவா. பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து 400ங்கிற ஆப்ஷன் போட்டு எடுக்கல. நமக்கு 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 752. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு என்ன பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 752 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா மீண்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7ஆம் நம்பர் தான் சிங்கிள் ஷாட் கிடச்சிருக்கு. இந்த மெத்தட் தான் நான் வந்து காலைல வீடியோ போடலான்னு இருந்தேன். போட்டாலும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 30 பேர் 30 லைக் தான் போடுறீங்க. அதுக்கோசரம் தான் நம்ம வந்து போடாமல் விட்டுட்டோம். ஓகேவா. இந்த மெத்தட்ஸை கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணிங்க. ஓகேவா. ஓகே மகளே, இப்போ தான் 752 வச்சுட்டு நமக்கு 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 770 இருக்குது. அதுக்கு வச்சு அடுத்த நாளுக்கான ஏ போர்டு என்ன பார்க்கலாம். ஓகேவா. பார்த்திங்கன்னா நம்ம வந்து 700 ஆப்ஷன் போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா முதல் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3ஆம் நம்பர் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. 3 தான் நமக்கு கிடச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு. அப்படி இல்லைன்னா 2ஆம் நம்பர் வரணும். ஓகேவா. அப்படி இல்லைன்னா 2ஆம் நம்பர் வரணும். ஓகேவா. சாரி மகளே, நம்ம வந்து 770 போட்டு எடுக்கிறதுக்கு நான் வந்து 700 போட்டு எடுத்துட்டேன். நம்ம வந்து 770 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் நம்பர் சொன்ன பண்ணிங்கன்னா நம்ம இதில் வந்து நமக்கு வந்து 6ஆம் நம்பர் தான் கிடச்சிருக்கு. ஓகே, 6ஆம் நம்பர் தான் நமக்கு கிடச்சிருக்கு. அது பக்கத்தில் இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 5. ஓகேவா. 6 அல்லது 5ஆம் நம்பர் வரணும். சப்போர்ட் நம்பர் 5. ஓகேவா. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வரலைன்னா 5ஆம் நம்பர் நாளைக்கு ஏ போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. பார்த்திங்கன்னா நம்ம வந்து 770 வச்சு அடிக்க நமக்கு வந்து 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. நாளைக்கு நான் ஏ போர்டுக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்போர்ட் நம்பர் 5 இருக்குது. 5ஆம் நம்பர் இருக்குது. ஓகேவா. அதையும் மறந்துடாதீங்க. ஓகேவா. ஓகே, பார்த்திங்கன்னா நாளைக்கு நான் ஒரு ஆல் போர்டு மட்டும் நான் வந்து சிங்கிள் நம்பரை வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துறேன். ஒரே 2 செட்டில் நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சிம்பிளான லாஜிக் தான். அதிகமாக இது பண்ணல. நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் வச்சு நம்ம வந்து ஆல் போர்டு மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 120 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 120 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷனை போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம 177 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா முதலுக்கு 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 4 அல்லது 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். ஓகேவா. பார்த்திங்கன்னா நம்ம வந்து 120 வச்சு எடுக்கல. நமக்கு வந்து 4 அல்லது 9ன்னு கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 460 இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 460 ரொட்டேட் ஆப்ஷன் 177 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா முதலுக்கு 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். அதில் வந்து 9 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 460 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து 9 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. 0 பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு, பி போர்டுலேயும் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 400ன்னு இருக்குது. இதை பற்றி நமக்கு ஏ போர்டு பாஸ் ஆச்சு. அடுத்து சி போர்டு கொஞ்சம் நோட் பண்ணிங்கன்னா எந்த போர்டில் வருதுன்னு கொஞ்சம் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். மேக்ஸிமம் நம்ம வந்து நேற்று 8-7 பி போர்டுக்கு எடுத்த மாதிரி ஒவ்வொரு மெத்தடையும் நம்ம வந்து நோட் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் ஈஸியாகவே எடுத்துகிட்டு போயிடலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்குது மெத்தட். அதுக்கு தான் நம்ம வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பொறுமையாக பாருங்கன்னு சொல்கிறது. ஓகே, வந்து நம்ம வந்து 400 வச்சு நம்ம வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 400ங்கிற ஆப்ஷன் போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல 2 நம்பர் சொன்ன பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 அல்லது 5ஆம் நம்பர் தான் நமக்கு வந்து அடுத்த நாள் கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு. ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 400ங்கிற ஆப்ஷன் போட்டு எடுக்கல. நமக்கு வந்து 6 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 752ன்னு இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 752 ரொட்டேட் ஆப்ஷன் 177 போடையில் நமக்கு முதல் இருக்கிற நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் பற்றி நமக்கு வந்து 7 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 770 வச்சு எடுக்கல. நமக்கு வந்து 752 வச்சு எடுக்கல. நமக்கு வந்து 7 0 கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 0 பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஒரு அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 770ன்னு இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 770 ரொட்டேட் ஆப்ஷன் 177 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா 1 அல்லது 8ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. 1 அல்லது 8ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 770 வச்சு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா 1 அல்லது 8ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து ஆல் போர்டாக கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அப்படி வரலைன்னா ஆல் போர்டுக்கு 4ஆம் நம்பர் வந்து அதிகமாக வரக்கூடிய நம்பர்ஸ். ஓகேவா, நாளைக்கு மெயின் டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4 நம்பர் கொஞ்சம் அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர். ஆல் போர்டு 1 8 உங்கள் கணக்கில் வரலைன்னா 4ஆம் நம்பர் நாளைக்கு வந்தே ஆகணும். அதுக்கோசம் தான் நான் வந்து சப்போர்ட் நம்பராக கொடுத்துட்டேன். இதுலேருந்து 2 நம்பர்ஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, மக்களே பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு வந்து நாளைக்கு 6 உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா 64 68 61 3 நம்பர் தான். ஏபிபிசிஎஸ்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 நம்பர் தான். நம்ம வந்து அதிகம் கொடுக்கல. பார்த்தீங்க ஓகேவா, ஏபிபிசிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 3 நம்பர் தான். வந்து வேகமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சி நம்ம வந்து வீடியோ போடுறோம். அப்படி இல்லைன்னு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம வந்து கொடுத்துருவோம். உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. நம்ம வந்து 3 நம்பர் 64 68 61 சிங்கிள் ஷாட் 3 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறோம்னால 63 81க்கு வந்து மெசேஜ் போடுங்க. 11:30. ஓகேவா, மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு கட்டாயம் கிடையாது மக்களே. ஓகே மக்களே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பட்டன் அமைத்திங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேவா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே வரும்.